பாமகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது எல்லா வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாசனுடைய அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டு கருத்துக்கு பிறகாக நடக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பது உட்பட அனைத்துமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கட்சியுடைய தலைவர் அன்புமணி இதை புறக்கணிக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கு. சோ இந்த சூழல் பாமகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாக கட்சிக்குள்ளான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்குமான அந்த இடையில இருக்கிற உரசல் இன்னும் அதிகமான ஒரு போக்கை தான் நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால் இந்த உரசல் போக்கு அதிகமாகிறது. அதாவது சித்திரை முழுநிலவு மாநாட்டை முழுக்க முன்னின்று நடத்தியவர் டாக்டர் அன்புமணி. அதற்காக 3 மாத காலம் உழைத்தவர் அவர். ஆனால் மேடையில் பேசும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் அன்புமணியை மறைமுகமாக தாக்கும் விதத்தில் பல விஷயங்களை பேசினார். இது கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சமும் உடன்பட்ட ஒரு விஷயமா தெரியல. கட்சிக்காரர்கள் பலர் சமூக வலைத்தளங்களை டாக்டர் ராமதாஸ் அவர்களை நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள். சோ இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான மோதல் வலுத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அது அந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்குது, முகுந்தன் அப்பாயின்மெண்ட் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்குது. கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் தலைமை பொறுப்பு கொடுத்தவுடன் கட்சி முழுக்க அவர் பின்னாடி அடுத்த தலைமுறையை நோக்கி கட்சி போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல தலைமை பொறுப்பை கொடுத்தவுடன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி இன்டர்ஃபியர் ஆகி கட்சி நடவடிக்கைகளில் தலையிடுவது என்பது கிட்டத்தட்ட அன்புமணியோட செயல்பாட்டை முடக்கும் விதமாக இருக்கிறது. இதை கட்சிக்காரர்கள் பெரிதும் விரும்பல. சோ அதனால பொறுப்பை ஒப்படைத்த பிறகு அன்புமணி அந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அட்வைசரி ரோல், ஒரு ஆலோசகர் லெவல்ல தான் இருக்கணுமே தவிர கட்சியோட தினசரி அன்றாட விஷயங்கள்ல தலையிடக்கூடாது, முழு சுதந்திரம் கொடுக்கணும் அன்புமணிக்கு என்பதுதான் கட்சிக்காரர்களின் விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் இந்த மாநாட்டோட வெற்றிக்கு முழு காரணம் அவர்கள் அன்புமணி அவர்கள் தான். அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவரை பாராட்டி கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டார் என்பது கட்சிக்காரர்களுக்கு மிகுந்த வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இந்த மாவட்ட செயலாளர் மாநாட்டுக்கு பலர் வராததுக்கு காரணம் அந்த மாதிரி அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த விதம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் கட்சி முழுக்க அன்புமணி பின்னால் இருக்கலாம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர்கள் வராமல் புறக்கணித்து விட்டார்கள் என்பது என் கருத்து. திரு பிரியன், இப்ப இந்த மாநாடு நடத்தப்பட்டது கட்சியினுடைய பலம் என்னவாக இருக்கு என்பதை வாக்களிப்பவர்களுக்கும் காண்பிக்கும் ஒரு முயற்சியாகவும் இருந்தது. கூட்டணி சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த மாநாடு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக இந்த சிக்கல், உட்கட்சி சிக்கல் காரணமாக அது பாமகவுக்கு ஒரு நெகட்டிவா மாறி இருக்கா? நெகட்டிவாக ஒரு பாதகமாக போயிருக்கான்னு முழுசா சொல்ல முடியல. ஏன்னா அது நமக்கு தேர்தல் போதுதான் தெரிய வரும் ஆக்சுவலா. ஆனால் ஒரு பார்வையில, மக்களுடைய பார்வையில, ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா கட்சி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்கு. 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை வந்திருக்கு. 2 பேரும் மேடையில வந்திருக்காங்க. கட்சி இனிமே ஒரு கூட்டணி நோக்கி போகும்போது ஒரு வலுவுள்ள சக்தியாக தங்களை காட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று பாமக தொண்டர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பேச்சு அமைந்ததை பார்த்தோம் நம்ம. அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த முழு முயற்சி காரணமாகத்தான் பாமக இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, வளர்ந்து இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா டாக்டர் அன்புமணிக்கு நீங்க கொடுத்துட்டீங்க பொறுப்பை. அதுதான் கட்சிக்காரர்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டீர்கள், அதனால பொறுப்பை கொடுத்தவுடன் சுதந்திரம் கொடுங்கள், அவர் கட்சியை வளர்க்கும் விதத்தை பாருங்கள், நீங்க பார்த்துட்ட பிறகு உங்க ஆலோசனையை சொல்லுங்கள் தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான நிலைமை கட்சி ஒரு கூட்டணி பத்தி பேரம் பேசும்போது கட்சியில் ஒரு பிளவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பது என்பது அந்த கட்சிக்கு கூட்டணி பேசும்போது ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆனால் தேர்தல் வரை இந்த விஷயங்கள் நீடிக்குமானா நிச்சயமாக இது ஒரு குடும்ப அளவில் ஒரு தகராறு இருக்கிறதுனால குடும்பத்தில் எப்படியும் ஒரு கட்சி நலன் முன்னிட்டு குடும்பத்திலே சரி பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு.